ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மண்டே ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, பனவெல்லம். இதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா பனவெல்லத்தில் கேசரி. ஸோ இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். தண்ணி வந்து நம்ம சுடு தண்ணி விட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக வெந்து வரும். நான் வந்து 4.5 அழாக்கு சுடு தண்ணி விட்டுருக்கேன், 1 அழாக்கு ரவைக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுட்டு, இப்போ நம்ம பனவெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கல் மண் எது இருந்தாலுமே ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் நெய் வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் கடைசியாக நெய் விட்டுக்கிறது. இது கூடவே முந்திரி, பாதாம், திராட்சை அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பனவெல்லத்தில் கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.